ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. வாலாஜாலேருந்து பைக்லேயே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் நாஷ்டா சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் நாஷ்டா எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அம்மாவுக்கு நாஷ்டா கொடுத்துட்டு குடியாத்தம் கிளம்பிட்டேன். அம்மாவுக்கு தேவையான மெடிசன் நான் வாங்கிட்டேன். நண்பருடைய கடை தான். அங்கே மெடிசன் வாங்கிட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போகலாம் சொல்லி கிளம்பிட்டோம். உழவர் சந்தை எதிரிலேயே எங்களுக்கு தெரிஞ்ச இந்த கடை தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த கடைக்கு வாங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நேரடியாக வந்து விவசாயிக்கிட்ட வாங்குறாங்க அவங்க. ஸோ எல்லா வெஜிடபிளும் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உழவர் சந்தைக்கு உள்ளே போக தேவையில்லை. நம்ம உழவர் சந்தைக்கு வெளியே இந்த 2 கடை காமிச்சா பாருங்கள், அந்த 2 கடையில் வாங்க எப்போவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏஆர் பிரியாணி இருக்குல்ல, அங்கே வந்து பசி எடுத்துக்கிச்சு. நண்பரோட கடை தான். நேராக போனேன், ஒரு 1/4 பிளேட் பிரியாணி மட்டும் வாங்கினேன். சரியான பசிங்க, முடியல. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு நேராக இந்த ரஹ்மான் பை கடை சொல்லுவாங்க தரணம்பேட்டில், அம்மாவுக்கு தேவையான இந்த எண்ணெய், பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் மட்டன் வேணும் சொன்னாங்க அம்மா. மட்டன் கொஞ்சம் வாங்கினேன். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்களா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க சொல்லி என்கிட்ட அவர் மகிழ்ச்சியாக சொல்லிட்டாரு. ஸோ வாங்கிட்டு நண்பர் கடையை இன்வைட் பண்ணலாம். அவர் விட மாட்ட சொல்கிறார், எதனா சாப்பிட்டு தான் போகணும் சொல்லி அந்த முன்னீர் பாய் சொன்னார். ஸோ 2 இடியாப்பம் மட்டும் சாப்பிட்டேன். அங்கே பிரியாணி சாப்பிட்டு இங்கே வந்து இடியாப்பம், 2 இடியாப்பம், சிக்கன் ஷேர்வா வச்சார். அது சாப்பிட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுட்டு அம்மாவுக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நம்மளுடைய குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கடை விஜய் அண்ணன் கடை, அங்கேயே சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்து அதை வாங்கி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேங்க. பாய்ங்க.